SNS College of Technology and SNS College of Engineering held their first year induction program on Monday. Buddha Chandrasekhar, Chief Coordinating Officer AICTE New Delhi, was the chief guest. More than 2,000 students participated in the event with their parents. Maya Srikumar, Senior VP Human Resources, Campus Recruitment and Training Head Cognizant, and Racing Driver Chetan Koroda were the guests of honor. Dr. S. Subramanian, Dr. S. Radhakrishnan ஆகிய இருவரால் தொடங்கப்பட்டு இன்று 24 ஆண்டுகளை கடந்து 2022 நாங்கள் 25வது ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாட உள்ளோம் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். So 3 dignitaries, stalwarts, are representing today. That makes this day a very memorable day. This is the first time. Give a big hand to all the 3 dignitaries. And you are adding to the color our Srividya, who is happened to be our own alumni and who is a distinguished student of our college, has got admission in United States of America in Illinois, University of Illinois, for doing her PhD program with a scholarship of 1.5 lakhs per month. Can you believe that? So you could also aspire if you want to go for higher studies. So the 4th option is that. I know how many of you are wanting to become cine actors, how many of you are wanting to become politicians. Anyone is aspiring to become politician. So you follow the path of our own Prime Minister, Mr. Narendra Modi ji. So you could change the scenario of the entire country and bring in great challenges, being met with by him, and our country is growing big and is going to be a popular country in the years to come. As our past president Dr. Abdul Kalam trained, you are all going to be the talk of this country. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனோட டிகிரி வாங்குவீங்க. அதுக்கு நான் உறுதியளிக்கிறேன். எப்படின்னா எங்கள் 2 கல்லூரியிலையுமே SNSCT, SNSCIலையுமே நல்ல எக்ஸலண்ட் ஃபேக்கல்டிஸ் இருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு நல்ல கோச்சிங், டீச்சிங் எல்லாமே அருமையாக உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செமஸ்டர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னாவே 90% மேலே தான் இருக்குது. அப்போ 4 வருஷம் கழிச்சு நீங்கள் கல்லூரி வெளியே போகிற போது எல்லாருமே டிகிரியோடு தான் நீங்கள் வெளியே போவீங்க. அதில் எந்த விதமான சிரமம் இல்லாமல் நாங்கள் எங்கள் ஆசிரியர் உங்களுக்கு டீச்சிங், கோச்சிங் நல்லா பண்ணுறாங்க. நீங்கள் அதை நல்லா பயன்படுத்தி நல்லா படித்து டிகிரி வாங்க போகிறீங்க. உங்களது மாணவர்கள் பெற்றோர்களுக்கு மீண்டும் உறுதியளிக்கிறேன், உங்கள் மகன்கள் மகள்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல டிகிரியோடு தான் இந்த காலேஜ் விட்டு வெளியே போவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, டிஃப்ரெண்ட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் எடுத்திருக்கவங்க இங்கே இருக்காங்க. கம்பெனிஸ் இப்போ எங்களை மாதிரி கம்பெனியில் இப்போ SNSலேருந்து கூட ஒரு 500-550 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதி 2022 பேட்ச் அவங்களுக்கு ஒரு I think more than 200 students have already got placed. If you take any of these companies, Cognizant எடுத்தாலும், TCS, Tech Mahindra, Wipro, Infosys, Accenture, any technology companies you take, அங்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் உங்களுக்கு அந்த வேலை பண்ணுறது பிடிக்குமா என்றது தான் ஃபஸ்ட்டு my message to the students is, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா to all the students, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னு ஒரு கிளாரிட்டி, உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துருக்கிறது உங்களுக்கு கார் செக்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கா, டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கா, எந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும், எந்த மாதிரி ஜாப் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் கவலையப்பட வேண்டாம், அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, ஏதோ ஒரு கம்பெனி பிளேஸ்மெண்ட் எடுத்து அங்கே கிடைச்சதான் வேலை இருக்குன்ற மாதிரி ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்படி உங்களுக்கு எந்த மாதிரி வேலை பண்ணுறது பிடிக்கும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எங்கள் கம்பெனியில் எடுத்தாலும் எவ்ரி இயர் we take thousands of freshers. நீங்கள் உங்களுக்கு கெஸ்ஸே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஹை நம்பர்ஸ். இப்போ 2022 பேட்ச்
2022 கிராஜுவேஷன் முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் வந்து மோர் தென் 50-60,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரெக்ரூட் பண்ணுறோம். யோசிச்சு பாருங்க, 50-60,000 ஒரு கம்பெனி. இந்த மாதிரி எங்களோட காம்படிட்டர் கம்பெனி எடுத்த எல்லாருமே நீங்கள் பேப்பர் படித்தா தெரியும், 75,000, 80,000, 50,000. ஸோ ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, ஒரு 6-7 கம்பெனியே வந்து 2 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில் எடுக்கிறாங்க வேலைக்கு. வேலை கிடைக்கிறது பிரச்சனை இல்லை, பட் உங்களுக்கு என்ன மாதிரி வேலை பண்ணுறது பிடிக்கும்ன்றது தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஆஃப்டர் யூ ஜாயின் அ கம்பெனி, I see that many of you are leaving the company very fast. முன்னாடி எல்லாம் ஜாயின் பண்ணி அட்லீஸ்ட் 2 வருஷமாவது இருப்பாங்க, 3 வருஷம், அதுக்கப்புறம் அவங்க சேலரிக்காக மாறுவாங்க. இப்போ என்னென்னா விதின் 6 months, விதின் 1 year, விதின் 5 months பீப்புள் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு, எம்ப்ளாயீஸை ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க விட்டு போகிறாங்க. ஏன் விட்டு போகிறாங்கன்னு கேட்டேன்னா, இந்த வேலை எங்களுக்கு பிடிக்கல, பைசா இருக்குது ஆனால் இந்த வேலைக்கு பண்ண முடியாது, எங்களுக்கு வேறு மாதிரி தான் வேலை பண்ண பிடிக்கும், எங்களோட ஃபீல்டில் வேலை பண்ண பிடிக்கும். அவங்களோட கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்ட்னாலும், மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ், அந்த கிளாரிட்டி நீங்கள் இப்போவே டெவலப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பியர் ப்ரெஷரில் ஃபால் பண்ணாதீங்க. தட் இஸ், என்னோடய ஃப்ரெண்டுக்கு காக்னிசனில் வேலை கிடைச்சது 4 லட்சம் 6 லட்சம் நம்மள இருக்குது, 8 லட்சம் இருக்குது, எனக்கு எப்படியாவது வேலை கிடைக்கணும், அந்த மாதிரி ப்ரெஷரில் நீங்கள் வரக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் திங் இஸ் டெவலப் கிளாரிட்டி இன் யுவர் ஹெட். வாட் இஸ் தட் யூ வாண்ட் டு டூ, வாட் இஸ் தட் யூ ஆர் பேஷனேட் அபவுட், ஃபோக்கஸ் ஆன் தட். Till now, because you have come from 12th standard to engineering, I'm sure maybe some of them come from local state mediums, like from Tamil or from Telugu or Malayalam, right? So we recently started a project which is a dream of Honorable Prime Minister to translate all the engineering, medicine, research-based material into Indian languages. Because see what happens, most of the time the basic building guides of students are parents. So they also understand if it's in Tamil language. Imagine the parent can understand and read the books in Tamil, and the student can also read the same book in Tamil, and they can understand and grasp more knowledge. Their knowledge will increase, their employability will increase, but you will get a degree in English only. So that you will have, imagine a book in English as well as in Tamil, English as well as in Telugu. So this is the kind of a concept we are getting, because imagine once you finish your engineering or then you started working in a small remote village. If you communicate only in English, they can't understand, right? Because you need to serve. So we are opening up the world so that you are not only addressing only one set of people, you are addressing everyone. This is what the Honorable Prime Minister always says, Sabka Sa Sabka Vikas. What it really means is the development for everyone and for all. So many of you might be thinking, especially the parents, why do we have a sportsman in an engineering college? Let me tell you, every sport, every profession needs an engineer behind. Let it be technical, let it be software, it all needs building or innovation. So I would say learning is unlimited. In fact, I would say we were all born engineers, because the body itself is a machine. We have hardware, which is our hands, our legs, our nose, eyes are all hardware. But you got a very super computer software inside, which is called the mind. It's got unlimited RAM, it's got a super fast processor, but it's all about the engineer who manages the computer, the machine itself. But let me tell you something. Innovation and accomplishments doesn't happen overnight. When many people ask me, when did you start your company, Quest Motorsports? I don't tell them I started in February. I tell them I started in 2007, the day I started racing. So that's what I tell all the students. This is the year you start building who you're going to be in the future. So the future is in your hands, but the opportunities are right there everywhere.